அதேபோல பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உடல்ல இருக்கு அப்படிங்கிறத என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இதில் முக்கியமான பரிசோதனைன்னு கேட்டால் ஹிஸ்ட்ரி. கூட அந்த வலிப்பை நேரடியாக பார்த்தவர்கள் வரணும். ஏன்னா அது எப்படி ஆரம்பிக்குது, எப்படி பரவுது, இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். முடிந்த அளவுக்கு நேரடியாக பார்த்தவர்களை கூட்டு வர வேண்டும். இன்னொருத்தர் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் வலிப்பு வந்தவரை கவனிக்கலாம். இன்னொருத்தர் வந்து அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்டிங் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நிறைய ஃபிட்ஸுகளுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அது ஃபிட்ஸ் தானா இல்லையா, ஃபிட்ஸுனால் என்ன வகை, எப்படி ஆரம்பிக்குது, என்ன வகையான மருந்துகள் நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிறது இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து மேஜர் டெஸ்ட்டுங்கிறது நம்ம சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம். அந்த கேஸுக்கு பொறுத்த மாதிரி நம்ம யாருக்கு எதுன்னு டிசைட் பண்ணுவோம். இதில் வந்து மூளையில் இருக்கிற பூச்சி, கட்டி, அடைப்பு, வீக்கம், மூளையில் நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர இஇஜின்னு ஒன்று பண்ணுவோம், எலக்ட்ரோ என்கெஃப்ளோகிராம். எப்படி நம்ம இருதயத்துக்கு இசிஜி பண்ணுறோமோ அதே மாதிரி மூளையோட மின் அலைகளை காட்டுறது இந்த இஇஜி. இது வந்து நமக்கு என்ன வகையான ஃபிட்ஸு, அதனுடைய தீவிரம் என்ன, இன்னும் முக்கியமானது வந்து அந்த வைத்திய முறைகளை எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறது. ஒரு 2 வருடம் 3 வருடம் கழித்து நம்ம நிறுத்த போகிறோம் அப்படின்னா வெளியே நமக்கு ஃபிட்ஸ் தெரியாது. உள்ள இஇஜி ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் மருந்துகளை. ரொம்ப ரேராக நீங்கள் சப்போஸ் நம்ம எல்லா மருந்துகள் போட்டும் ஒருத்தருக்கு திரும்பி திரும்பி வருது, இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஃபிட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு மரபணு டெஸ்ட்டுகளும் பண்ணுவோம்.